ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு புது பிராண்ட் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பிராண்டு இந்தியாவில். தட் இஸ் another than லவ் எக்ஸெட்ரா. ஸோ திஸ் இஸ் த பிராண்ட் we are going to talk about. Let's get into the video. எஸ் கைஸ், ஸோ லவ் எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு ஒரு நியூ பிராண்ட் ஹஸ் பீன் லான்ச்ட் இன் இந்தியா. ஏப்ரலில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐ காட் டு நோ அபவுட் திஸ் பிராண்ட் ஃப்ரம் மே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐ வாஸ் ஜென்ட்லி ப்ரௌசிங். நான் ஐக்கால ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திஸ் பிராண்ட் ஷோட் அப் ஆன் த சஜஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த லவ் எக்ஸெட்ரா பிராண்டை யார் ஓன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அனன்யா பிர்லா. அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் உமன். ஷீ இஸ் லைக் பிர்லா கம்பெனி தெரியல, அவங்களோட ஓன் டாட்டர் தான் வந்து அனன்யா பிர்லா. அவங்க தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஷீ ஹஸ் லான்ச் அ லக்ஸுரி பர்ஃப்யூம் பிராண்ட், கான்ட்ரா பிராண்ட் நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷோர் ஹம் ப்ரொனன்ஸ் இட் ரைட்டான்னு தெரியல. இங்கே நான் போடுறேன். இதுவும் வந்து இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அதை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிவிட்டு செகண்ட் தே ஹேவ் லான்ச் இஸ் காஸ்மெட்டிக்ஸ் பிராண்ட் லவ் எக்ஸெட்ரா. யா, ஸோ எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு நியூ இந்தியன் பிராண்ட், இந்தியன் ஓன்டு பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஸோ புதுசாக நம்ம இந்தியாவில் ஒரு பிராண்ட் லான்ச் ஆகிருக்குன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஐ வாண்டட் டு கிவ் இட் அ ட்ரை. தட்ஸ் ஹவ் ஐ வெண்ட் அண்ட் பாட் சம் திங்ஸ். தீஸ் ஆல் ஆர் bought by my own money. நான் வந்து எனக்கு ஸ்பான்சர்ட் கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் அவுட் தேர். ஓகே, ஸோ தட் ஐ கேன் டாக் ஃப்ரீலி அபவுட் திஸ் பிராண்ட் அண்ட் வாட் மை ஒப்பீனியன் அபவுட் திஸ் பிராண்ட் நான் கண்டிப்பாக சொல்கிறதுக்கு அதுதான் ஓப்பனாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்லியாச்சு. லெட்ஸ் கோ இன் டு த பிராண்ட் ஃபஸ்ட்டு. ஸோ நைக்காவில் தான் இனிஷியலாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் இதை வாங்கும்போது நைக்காவில் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ வெப்சைட்லாம் இல்லை. பட் ஐ திங்க் maybe this week they might have launched the website. I think so, because last week நான் பார்க்கும்போது கூட வெப்சைட் இல்லை. இப்போ தான் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெப்சைட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யூ ஜஸ்ட் கம்பேர் இந்தியாவில் லைக் நைக்கா வெப்சைட்டில் எவ்வளோ ப்ரைஸ் பாயிண்ட் இருக்குது, அவங்களோட வெப்சைட்டில் எவ்வளோ ப்ரைஸ் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு யூ கேன் கெட் இட், பிகாஸ் தே ஹேவ் பீன் லான்ச் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் லான்ச் பண்ணியிருக்காங்க, லிப் பாம், காஜல், ஐஷேடோ பேலட், லிக்விட் லிப்ஸ்டிக்கு, லிக்விட் ஐலைனர், லிப் க்ளாஸ் அண்ட் மஸ்காரா. ஸோ 8 ஐட்டம்ஸ் தே ஹேவ் லான்ச்ட். ஓகே, இதில் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. பட் லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் அந்த காஜல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேவ் பாட் ஒன்லி ஒன் ஆஃப் தெம். ஐ குடன்ட் பை எவ்ரி திங். ஸோ ஒன்று தான் வாங்கியிருக்கேன், ஜஸ்ட் டு சி ஹவ் இட் இஸ்ன்றதுக்காக, டு ரிவ்யூ ஹவ் இட் இஸ் ஃபார் யூ கைஸ் அஸ் வெல். தட்ஸ் த மெயின் திங். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் வந்து நான் பார்த்துடலாம். ஸோ லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா they have given the name as love etc pout perfect etc high definition matte lipstick. இதுதான் அவங்களோட நேம். ஓகே, ஸோ லவ் எக்ஸெட்ரான்னு அவங்க வந்து இந்த பிராண்டுக்கு நேம் வச்சுருக்காங்க. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம். ஐ டோன்ட் நோ ஹவு தே சோஸ் திஸ் நேம் டு கீப் இட், பட் இட் இஸ் நைஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. மேபி ஒரு வேர்டை கேட்க யூ வில் லைக் இட் நினைக்கிறேன். அப்படி தான் எதுவும் மாறும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நைக்கா வாஸ் லைக் ஸோ டிஃப்ரெண்ட் அட் த டைம். அண்ட் தென் இப்போ நைக்கா அப்படின்னா இட் இஸ் லைக் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அந்த மாதிரி மேபி லவ் எக்ஸெட்ரா மாறும்னு நினைக்கிறேன் as of now. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இது எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனே தெரியல. ஐ வாஸ் ஸோ கன்ஃபியூஸ்ட். ஸோ நான் வந்து யூடியூப் போனேன். அங்கங்கே லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ் வீடியோ இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இவங்க வீடியோ லான்ச் பண்ணியிருந்தாங்க ஜான்வி கபூர் வச்சு. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்து தான் ஓகே இது பேர் லவ் எக்ஸெட்ரான்னு ஐ காட் டு நோ. This is how you should pronounce this word, love etc. Okay, that's the brand name. And also இந்த love etc brand ambassador யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வி கபூர். அவங்க தான் வந்து இதோட brand ambassador இருக்காங்க. ஓகே guys, ஸோ லிப்ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா they have given 4.2 grams. This is the lipstick. ஸோ இதோட பாக்ஸ் பேக்கேஜிங்லாம் I don't have everything. I throw it away. Sorry guys. எல்லாமே பிளாஸ்டிக், எல்லாமே வந்து ஒரு கார்ட்போர்ட் பர்பிள் பேஸில் பேக்கேஜிங்கில் இருந்துச்சு. இட் இஸ் நத்திங் நியூ. I just want to show you the product alone. So this is how the packaging looks. ஒரு க்ரோமில் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் க்ளோஷர் இருக்குது. அண்ட் தென் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, ஐன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்ப்பீங்க ஐ லவ் எக்ஸெட்ரா அப்படின்றது தான் அவங்க மீன் பண்ணுறாங்க இந்த ஐ சிம்பிளுக்கு. திஸ் இஸ் இந்த ஷேட் டெசர்ட் தெராப்பி. இதெல்லாம் நீங்கள் டெமோவில் பார்ப்பீங்க. ஐம் ஜஸ்ட் லெட்டிங் நியூ த ஷேட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ப்ரைஸ் ஃபார் திஸ் விச் இஸ் 1050 rupees. ஓகே, 4.2 grams கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம்.
என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் பற்றி. indulge in the Lux Suede matte perfection of love etc. high definition bullet matte lipstick infused with marula oil and advanced color locking technology. This premium formula glides effortlessly, enveloping lips in rich, velvety pigment and lasting hydration. No touch ups required. ஓகே, ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டிங் blend ஆஃப் மிருலா ஆயில் அண்ட் ஹைரோனிக் ஆசிட் டு கீப் த லிப்ஸ் சாஃப்ட் அண்ட் சப்பிள். ஸ்மட்ச் ப்ரூஃப், ஃபேட் ரெசிஸ்டன்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். ஓ, லைட் வெயிட் yet intensively pigmented formula, high impact, rich pigment, luxurious suede matte. ஓகே, ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. இந்த லிப்ஸ்டிக் நல்லாயிருக்கு. நான் வந்து நான் டெமோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. இது வந்து வாட் டு சே லாங் லாஸ்டிங் போட்டிருக்கு. ஐ வில் ட்ரீ இட் இஸ் ஸ்மட்ச் ப்ரூஃபாக நான் உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் இங்கே ஸ்மாட்ச் பண்ணியிருக்கேன். யூ கேன் see இட். அதெல்லாம் வந்து நான் கடைசியாக சொன்னது. ஓகே, ஸோ அதுதான் கைஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் பற்றி. தே ஹாவ் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 16 ஷேட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஷேட் வேணால் வாங்கிக்கலாம். நான் வந்து டெசர்ட் தெராப்பின்னு ஒரு ஷேடு வாங்கியிருக்கேன். ஐ டோன்ட் நோ, அது பார்க்கறதுக்கு டார்க்காக இருந்துச்சு, அதனால தான் நான் வாங்கினேன். பட் ஆனால் அது ரொம்ப லைட்டாக இருக்குது எனக்கு. ஐ ஹாவ் டு யூஸ் லைக் கைண்டாக லிட்டில் பிட் லைக் லைட்டாக இருக்குது பிகாஸ் எனக்கு வந்து பிக்மெண்டட் லிப்ஸ். ஸோ எனக்கு லிப் லைனர் வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெமோவில் பார்ப்பீங்க. ஓகே, யா, ஸோ தட்ஸ் அபவுட் த லிப்ஸ்டிக். லெட்ஸ் கோ டு த லிப் பாம். ஸோ லிப் பாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது பேக்கேஜிங். ஓகே, இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜிங். உள்ள இந்த மாதிரி இருக்குது. இதுதான் லிப் பாம். இதான் லிப் பாம். திஸ் இஸ் இன்னர் சைல்டா. ஆமாம், திஸ் இஸ் இந்த ஷேட் இன்னர் சைல்ட். ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஐ ஃபீல் லைக் த பேக்கேஜிங் இஸ் கைண்ட் ஆஃப் லிட்டில் பிளாஸ்டிக்கி. ஓகே ஓகே, ஸோ இந்த லிப் பாம் பேர் லவ் எக்ஸெட்ரா மெல்ட் மிராக்கிள் எக்ஸெட்ரா ட்ரீட்மெண்ட் ஆயில் லிப் பாம். ஓகே, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம படிச்சிடலாம். ஓ, ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். ஓகே, ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் கீ ஃபீச்சர்ஸ் மட்டும் படிக்கிறேன். டீப்லி ஹைட்ரேட்டிங் லிப் பாம் ட்ரீட்மெண்ட் ஃபார் சாஃப்ட் சப்பிள் லிப்ஸ். UV protection helps shield lips from environmental stereosis. Sheer tinted coverage enhances the natural lip tone. High reflective oils enhances shine for a radiant, glossy finish. Melting texture glides on effortlessly for a smooth feel enriched with marula, rapeseed and camelina oils for nourishment. Vegan, cruelty free and D5 free tinted lip balm. What is this D5 free? I don't know what it is. ஸோ சம்திங் இது ஒரு சிலிக்கான் பேஸ்டு போல். டிஃபைன்றது ஒரு ஏஜென்ட். டிஃபைன்றது ஏதோ ஒரு ப்ராடக்ட் போல். இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சிலிக்கானேட்டடாக ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அது வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் எமோலியண்ட்டான ஒரு சில்கி ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கும் போல். ஸோ அது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்குது போல். ஸோ அதனால் அது ஃப்ரீன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. சம்திங் ஐ காட் ஒன் லேர்ன் டுடே வாட்ஸ் டிஃபைன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் நீட்டில் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் D5 free tinted lip balm for a conscious beauty. Offers a luxe shade range for rich of burgundy, delicate nude, pink, warm brown and classic red. Designed for university of flattering finish melting formulas with high reflective oils for a shiny glow on the lips. ஓகே, ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க பேசிக்கலி. ஸோ தட்ஸ் அபவுட் இட். இதோட ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா this is 650 rupees. கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஃபார் அ லிப் பாம். கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவாக தோணுது. 3.7 grams தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லிக்விட் லிப்ஸ்டிக்கோட நேம் பார்த்தீங்கன்னா லவ் எக்ஸெட்ரா போல்ட் பிளெஸ் எக்ஸெட்ரா ஜீரோ கிராவிட்டி லிப் க்ரெம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 rupees. 3.5 grams கொடுத்துருக்காங்க. Drench your lips in the pure pigmented velvet matte perfection with a Love Etc. Zero Gravity Lip Cream. This feather-light liquid lipstick delivers full-bodied color in a single swipe, while its no transfer fade-resistant formula ensures a flawless wear without drying or compromising the comfort. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நோ ட்ரான்ஸ்ஃபர், நோ ப்ளீட், லாங் லாஸ்டிங் ஃபார்முலா, டீப்லி ஹைட்ரேட்டிங், ஸ்மட்ச் ப்ரூஃப், நான் ட்ரையிங், ஸ்மூத் அண்ட் ஈஸி அப்ளிகேஷன், இன்டென்ஸ் pigment with the full coverage in one swipe, soft matte finish with a creamy weightless feel.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிப் கிளாஸ். லிப் கிளாஸ் பற்றி பார்த்துடலாம். லிப் கிளாஸோட நேம் பார்த்தீங்கன்னா விச் இஸ் லவ் எக்ஸெட்ரா க்ளாஸ் க்ளீ எக்ஸெட்ரா ஹை கிளேஸ் லிப் கிளாஸ். ஓகே, இதுக்கும் பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. யூ கோ அண்ட் சி த பிக்கர் டிஸ்கிரிப்ஷன். நான் வந்து ஜஸ்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் படிக்கிறேன். ஹைட்ரேட்டிங் அண்ட் நரிஷிங், இன்ஃபியூஸ்ட் வித் மருலா ஆயில் அண்ட் hyaluronic acid, long lasting wear, glossy plump lips without heaviness, non-sticky and lightweight, silky smooth, cushiony feel, high shine mirror finish, a vinyl like gloss with a wet look effect, vegan and cruelty free, conscious beauty and no compromises, அது என்னன்னு தெரில, buildable color payoff, sheer to bold, long lasting, wear glossy, plump lips without heaviness, travel friendly packaging, suitable for pigmented and non pigmented lip. ஓகே, நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை இன்னும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ காஜல் பார்த்துடலாம். திஸ் இஸ் த காஜல். ஓகே, ஸோ காஜலோட நேம் பார்த்தீங்கன்னா லவ் எக்ஸெட்ரா யுஃபோரியா லாங் வியர்ட் ஸ்மஜ் ப்ரூஃப் ரெட்ராக்டபிள் காஜல். ஓகே, இது 3 ஷேட்ஸ் இருக்குது, விச் இஸ் இது 3 ஷேட்ஸ் இருக்குது. பிளாக் மேட்டர், டீப் டைவ் ப்ளூ கலரில் இருக்குது, அண்ட் தென் பர்பிள் பேலஸ், அது வந்து பர்பிள் ஷேடில் இருக்குது. நான் பர்பிள் பேலஸ் தான் வாங்கினேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு ட்ரை பர்பிள். அண்ட் ஆல்சோ பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ட்ராகல் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த swatch of this color. Let's see the description. Same way, the description is so big, I'm not going to read everything. 18-hour waterproof smudge proof wear, deeply saturated hues with high impact payoff, effortless glide with a rich pigmented velvety finish, retractable design with no sharpening required, vegan, cruelty free, dermatologically tested, ophthalmology tested, free from BHT, alcohol, paraffin, micro crystalline wax, all day long formula which lasts up to 18 hours and has a flawless waterproof smudge proof finish. ஓ, எல்லா ப்ரூஃபும் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் லிக்விட் ஐலைனர். ஓகே, ஸோ லிக்விட் ஐலைனர் நேம் பார்த்தீங்கன்னா லவ் எக்ஸெட்ரா ஐஃபினிட்டி ப்ரோ ஃபினஸ் ஸ்கெட்ச் ஐலைனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வாங்கின ஷேட் வந்து நைட் ஷிஃப்ட். தே ஹாவ் ஆல்சோ அதர் ஷேட் விச் இஸ் க்ரீன் கலரில் இருக்குது. க்ரீன் லைட் கோ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து தே ஹவ் பிக் டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் போய் பாருங்கள். பட் ஐம் கோனா சே ஃபீச்சர்ஸ் ஒன்லி. ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். ப்ரைஸ் இஸ் 750 rupees guys. திஸ் இஸ் ஹவு த பேக்கேஜிங் லுக்ஸ். பிளாஸ்டிக்கையாக இருக்குது. அண்ட் தென் ஓப்பன் பண்ணோன்னே யூ கேன் சி த ஃபில் டிப் அப்ளிகேட்டர். திஸ் இஸ் த ஃபில் டிப் அப்ளிகேட்டர். ஓகே, அண்ட் ஆல்சோ மேட் ஃபினிஷ் பேக்கேஜிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் த பேக்கேஜிங். ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா all day long wear, sweat proof, humidity resistant eyeliner to withstand all day wear, rich ultra matte formula for bold high impact color, fine precision tip for effortless control and sharp definition, all day long wear sketch eyeliner that resists smudging and fading, silky smooth glide ensures seamless even application, enriched with caffeine and ceramides for nourishment and hydration, fast drying formula that locks in place without budging, free from harsh additives like BHT, alcohol, mineral oil, dermatologically and ophthalmologically tested for safety, thoughtfully crafted vegan and cruelty free composition. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. யூ கேன் ஸோ சி. ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஐஷேடோஸ் பேலட் ஸ்வாட்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரான்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேக்கேஜிங் அண்ட் வாட்டி பேலட் பார்த்துருங்க. திஸ் இஸ் ஹவு த ப்ரான்ஸ் பேலட் லுக்ஸ். இதோட நேம் நான் படிச்சிடுறேன், சாரி, இதோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லிடலாம். அண்ட் தென் வில் கோ அண்ட் சி த வாட் டு சே ஸ்வாட்சஸ். ஓகே, ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா லவ் எக்ஸெட்ரா பாப் பேஷன் எக்ஸெட்ரா ஐ ஷேடோன்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் 9 gram பேலட், 9 pan பேலட் கூட, 9 pans யூ கேன் சி. தே ஹாவ் 3 ஷேட்ஸு. 3 ஷேட்ஸுமே என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 rupees எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க. ஐ காட் இட் ஃபார் 1000 rupees வித் ஆஃபரில். நான் 1000 rupees தான் வாங்கினேன் பிகாஸ் ஐ கலெக்டட் ஆல் த ஷேட்ஸ்னால. ஐ திங்க் மேபி ஐ காட் 30% சம்திங் ஆஃபர்னு நினைக்கிறேன்.
ஓகே, ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஐ வில் ஜஸ்ட் ரீட் த ஃபீச்சர்ஸ் அலோன். அல்ட்ரா ரிச் பிக்மெண்ட்ஸ் டெலிவர் போல்ட் ட்ரூ டு பேன் கலர் இன் அ சிங்கிள் ஸ்வைப். லாங் wear, crease resistant finish keeps your look flawlessly all day. Weightless velvety formula that blends seamlessly. A versatile mix of mattes, shimmers and metallics for effortlessly eye transformation கொடுத்துருக்காங்க. இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. யூ கேன் கோ அண்ட் see it. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கு நேம்ஸ் எதுவுமே இல்லை. இந்த 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 ஐஷேடோஸ்க்கு நேம்ஸ் அங்கே எதுவுமே இல்லை. தட் ஐ வாண்ட் டு சே அபவுட் இட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரான்ஸ் வாயேஜ் பார்த்துடலாம். மேட்டில் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 மேட். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் 3 மேட் ஷேட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஷேடு வந்து கிட்டத்தட்ட என் ஸ்கின் டோனுக்கு க்ளோஸாக இருக்கிறதுனால யூ கேன் see it, பட் இட் இஸ் நைஸ் கலர் ஆக்சுவலி. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 மெட்டாலிக் ஷேட்ஸு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் நெக்ஸ்ட் 3 மெட்டாலிக் ஷேட்ஸ். இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷிம்மரிங்காக இருக்குது. அண்ட் தென் யூ கேன் see the flakiness. ஒரு க்ரீமியான ஒரு ஃப்ளேக்கினஸ் டெக்ஸ்சர் மூணுத்துக்குமே இருக்குது. இட் இஸ் how this is. அண்ட் ஆல்சோ அந்த ஃப்ளேக்கினஸ் கைண்ட் ஆஃப் ஃபால்ஸ் எவ்ரிவேர். சி, என்னோட டேபிள் ஃபுல்லாக அந்த ஃப்ளேக்கினஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 3 ஷேட்ஸில் இது ஒன்று. இதுவும் ஒரு ஃப்ளேக்கி டெக்ஸ்சரான ஒரு கோல்டு மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் மெட்டாலிக், பட் ஆனால் வந்து ஷிம்மரிங்கே இல்லை, ஃப்ளேக்கியாக இல்லை, ஹார்ட் பேண்டான ஒரு ஐஷேடோ டெக்ஸ்சர் மாதிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் த பிரான்ஸ் வாயேஜ் ஐஷேடோ பேலட் ஸ்வாட்சஸ். These are really nice color actually. Okay, so next பார்த்தீங்கன்னா லவ் எக்ஸட்ரா வந்து பிங்க் அவுட் சைட் த பாக்ஸ். திஸ் இஸ் ஹவு த பேக்கேஜிங் லுக்ஸ் பேக் சைட். ஓகே, இதுக்குள்ளே 2 ப்ரஷ் இருந்துச்சு, நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன், பட் ஐ வில் ஆல்சோ ஷோ யூ நவ். ஸோ தீஸ் ஆர் த 2 brushes they have given. I used it, you can see clearly. ஸோ இது எல்லா பேலட்லேயுமே வர்ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஐஷேடோ பேலட். சேம் வே ஐ வில் ஜஸ்ட் ஸ்வாட்ச் த மேட் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து ஒரு பேபி பிங்க். இது அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் பிங்க்கு. இது ஒரு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் டார்க் பிங்க். 3 ஷேட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு ஷிம்மர் ஷேட்ஸ் பார்க்கலாம். 1, 2 and 3. ஸோ இதெல்லாம் ஒரு ஷிம்மரிங்கான ஒரு மெட்டாலிக் டெக்ஸ்சர்ஸ். பட் இதில் வந்து பிரான்ஸ் வாய்ஸில் பார்த்த மாதிரி அவ்வளோ டெக்ஸ்சராக இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. பட் நல்லா ஒரு ஹார்ட் பேண்டான ஒரு ஐஷேடோ பேண்ட்ஸ் இது மூணுமே. ஓகே, ஸோ 1, 2 and 3. These are the last 3 shades. சேம் திங், இதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இது. பட் கம்பேரிட்டிவ்லி இந்த 4 ஷேடுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப ஷிம்மரிங்கான ஒரு கிராபிங்காக அந்த மாதிரி ஒரு கிளிட்டரியாக தெரியல. பிரான்ஸ் வாய்ஸில் அந்த ஒரு ஃப்ளேக்கி டெக்ஸ்சர் பார்த்தோம்ல, ஸோ அது ரொம்ப ஷிம்மரிங்காக கிளிட்டரியாக இருந்துச்சு. அதாவது யூ கேன் see the ஹை கிராபிங்காக ஒரு அந்த மாதிரி இன்டென்சிட்டி இருந்துச்சு. பட் இதில் அப்படி அவ்வளோ இல்லை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு நார்மலான ஒரு மெட்டாலிக் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஹார்ட் பேண்ட்டாக தான் இருந்துச்சு கைஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்வாட்சஸ் ஆஃப் பிங்க் அவுட் சைட் த பாக்ஸ். எஸ்பெஷலி எனக்கு இந்த ஷேட் ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. கைண்ட் ஆஃப் பிங்க் அவுட் சைட் த பாக்ஸோட சொல்லப்போனால் இது மட்டும்தான் பிங்காக தெரியுது. இது கைண்ட் ஆஃப் ஒரு பேபி பிங்காக இருக்குது, பட் ஆனால் அவ்வளோவா தெரியல. இது ரெண்டுமே கைண்ட் ஆஃப் க்ளோசர் டு ரெட் டோன் மாதிரி இருக்குது. யா, அப்படி தான் தெரியுது. இது வந்து ஒரு சாம்பியன் ஷேடில் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பிரான்ஸ் ஷேட் கொடுத்துருக்காங்க. இது கூட we can accept it to some extent, பட் இது வந்து அக்செப்டே பண்ண முடியல. பிகாஸ் பிங்க் பேஸ்டாக கொடுத்துட்டு இதுக்கு ஒரு கோல்டு கொடுத்தாங்க, எனக்கு தெரியல. இந்த கோல்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. திஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளாஷிங் ஈச் அதர்னு எனக்கு தோணுச்சு. ஸோ தட்ஸ் த ஒப்பீனியன் அபவுட் திஸ் ஐஷேடோ பேலட். ஓகே, ஸோ லாஸ்ட் ஐஷேடோ பேலட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் லவ் எக்ஸட்ராலேருந்து ஸ்பேஸ் கேஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இதுலேயும் வந்து ப்ரெஷஸ்லாம் இருந்துச்சு. பேலட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. ஓகே,
ஸோ இந்த பேலட் ஸ்வாட்ச் பார்த்துடலாம். இதில் வந்து மேட் வந்து 2 தான் இருக்குது. ஸோ மேட்டை ஃபஸ்ட் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ திஸ் இஸ் மேட் பிளாக், திஸ் இஸ் மேட் ப்ரௌன். தீஸ் ஆர் ஸோ நைஸ் அண்ட் பிக்மெண்டட். ஸோ சென்டர் இருக்கிறதுலாம் ரொம்ப கிளிட்டராக இருக்குது. ஸோ அதை கடைசியாக நான் போடுறேன். மீதி இந்த 4 மெட்டாலிக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் நான் வந்து இப்போ போடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஷேட், செகண்ட் ஷேட், தேர்ட் ஷேட், ஃபோர்த் ஷேட். ஸோ தீஸ் ஆர் த ஷேட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டாலிக்காக இருக்குது. ரொம்ப ப்ரான்ஸ் வேஜில் இருந்த அந்த மாதிரி டெக்ஸ்சர் இல்லை, ரொம்ப ஹாட் பேன் டெக்ஸ்சர் மாதிரி தான் இருக்குது. கேட்டிங்கன்னா அவ்வளோ glimmeringa illa, but you can see the metallicness, you can see it literally. Yeah, I think that's about these 4 eyeshadows. Color payoff is okay, not bad. And also these things kind of stains my fingers, guys. In the eyeshadow palettes one, it is kind of staining my fingers. You can see here light stain பண்ணது. Okay, அந்த middle row ல இருக்கதெல்லாம் இப்ப பார்த்துடலாம். So this is the middle row, first, second and third. So this is the eyeshadow of Space Case. Okay, so in the 3 eyeshadows irukla, it is kind of ஒரு கிளிட்டரியான ஒரு இது guys. I will show you. இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதை மட்டும் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டுறேன், because I want you guys to see how actually it is. க்ளீன் பண்ணிட்டேன், இருந்தாலும் அங்கங்கே கிளிட்டர் ஸ்பெக்ஸ் போகலை. I will show you how it is. ஸோ நான் வந்து அந்த violet கலர் எடுக்கிறேன். ஸோ this is how the eyeshadow looks. தெரியுதா? ஓகே, இதை நான் இங்கே வந்து ஹேண்டில் ஸ்வாட்ச் பண்ணிவிட்டு I will just separate this. ஸோ நான் செப்ரேட் பண்ணிட்டேன். You guys can see how it is. தெரியுதா உங்களுக்கு அந்த குட்டி குட்டி ரவுண்டாக அந்த ஷிம்மரிங் தெரியுதா? அண்ட் ஆல்சோ நான் ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸ்ப்ரெட் பண்ணனா இப்படி தான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கு மேலே அது மூவே ஆகலை. இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டக் டு இட். ஓகே, ஏன்னா ஒரு வெட்டாக ஒரு கிளிட்டர் பேஸ்ட் தெரியுமா? கிளிட்டர் பேஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒயிட் ட்ரை பண்ணுறேன். So that's white. ஓகே, ஸோ லைட்டாக நான் உங்களுக்கு சும்மா ஒரு டேப் நான் இங்கே எடுத்திருக்கேன். அதை நான் இங்கே ப்ரௌன் பக்கத்தில் போடுறேன். இப்போ உங்களுக்கு தனித்தனியாக அது தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? தனித்தனியாக அந்த குட்டி. ஸோ நீங்கள் ஹேண்டை ஃபுல்லாக பார்க்கலாம், அங்கங்கே ஒரு சர்க்கிளாக ஒரு கிளிட்டர் தெரியுது. அதுதான் வந்து இந்த 3 ஐஷேடோ தான் கைஸ். ஸோ இந்த 3 ஐஷேடோ மட்டும் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கிளிட்டர் ஸ்பெக்ஸ் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கும்ல, அந்த மாதிரியான கிளிட்டர் ஸ்பெக்ஸை வந்து ஒரு வெட்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் தே ஹவ் கிவன். ஓகே, ஒன்ஸ் யூ ஸ்ப்ரெட் இட் இஸ் நாட் மூவிங் எனிவேர். அது அப்படியே ஒட்டிக்கிச்சு. நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி தான் எடுக்கணும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் எவ்ரிவேர். ஓகே கைஸ், ஸோ எனக்கு இந்த பிக்மெண்ட் மட்டும், எனக்கு இந்த ஐஷேடோ மட்டும் பிடிக்கல கைஸ். இந்த 3மே எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி ஐஷேடோலாம் இப்போ யாரும் லான்ச் பண்ணுறதே கிடையாது. ஐ எம் ஸோ டிஸப்பாயிண்டட் அபவுட் திஸ் ஐஷேடோ அலோன். நான் அதை வந்து கண்டிப்பாக பேசியிருப்பேன். நீங்கள் வந்து எண்ட் ரிவ்யூ பார்ட்டில் வந்து இதை பற்றி கேட்பீங்க. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ யூ த ஸ்வாட்சஸ் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ அதை தான் உங்களுக்கு இங்கே நான் காட்டுறேன். So that's about the products description and intro and everything. So without further ado, let's get into the demo. எனக்கு இது எப்படி இருக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு இப்போ போய் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து டெமோ வீடியோ தான் இருக்கோம். ஸோ ஃபைனலி லவ் எக்ஸெட்ரா பிராண்ட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஐ ஹவ் டன் 2 ஐஷேடோ லுக்ஸ். அது வேறு ஒரு டேஸில் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து ஐம் கோயிங் டு டூ த 3rd ஐஷேடோ பேலட் வித் சம் அதர் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு டெலிவரியாக டுக் சம் டைம். ஸோ அதனால் வந்து ஐஷேடோஸ் மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படி பண்ணியிருந்தேன். ஆல்சோ ஐ டிட் டேக் 2 times I have to do this video because ஃபஸ்ட் ஃபுட்டேஜ் வந்து லாஸ்ட் டெலிட் பண்ணிட்டேன்னு தெரியாமல். ஸோ செகண்ட் டைம் நான் வந்து ஷூட் பண்ணும்போது இட் வாஸ் சவுண்டு சுத்தமாகவே நல்லா இல்லை. அதனால ஐ எம் ஜஸ்ட் ரீடூவிங் 3rd time. ஃபைனலி ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ஐ டிட் செக் எவ்ரி திங். என்னோட ஆடியோஸ்லாம் செக் பண்ணிட்டேன் couple of times. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ ஃபார் த 4th time, you know. ஓகே,
let's get into the do. So on the love etc la வந்து they don't have any what to say base products எதுவுமே இல்லை. So I did my base so that we can skip this part. அதனால டக்கு நம்ம போயிடலான்ட்டு. Okay, so next வந்து பார்த்தீங்கன்னா love. I don't have the packagings guys. I discarded them. எல்லா outer boxesum பார்த்தீங்கன்னா full and full purple baseல boxes, cardboard boxes. It is not லைக் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. பட் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ யூ த ப்ராடக்ட் அலோன் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் கைஸ் லவ் எக்ஸெட்ராவில் வந்து லிப் பாம். ஐ காட் இன் த ஷேட் இன்னர் சைல்டு. ஸோ லிப் பாம் நான் போடலை. திஸ் இஸ் மை ஆக்சுவல் லிப். என் லிப் வந்து இட் இஸ் அ பிக்மெண்டட் லிப். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் லிப் பாம். திஸ் இஸ் ஹவு இட் லுக்ஸ். ஓகே, திஸ் இஸ் அ நைஸ் கலர் ஃபார் லிப் பாம். இது ரொம்ப வந்து இப்போதைக்கு எனக்கு போட்டோன்னே எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. இட் இஸ் நாட் லைக் ஸ்டிக்கியான லிப் பாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை. கைண்ட் ஆஃப் தின் லிப் பாம் அண்ட் it hydrates a bit. Maybe couple of times I will try this. ட்ரை பண்ணிவிட்டு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். பட் தீஸ் ஆர் மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அபவுட் திஸ் பிராண்ட் அண்ட் ஆல்சோ டு ஷோ யூ ஹவு த கலர் இட் இஸ் அண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான். பேசிக்கலி அதுதான் நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ லிப் பாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து we are gonna go for ஐஷேடோ லுக். ஐஷேடோ லுக்கில் வந்து நான் 2 ஐஷேடோ லுக் பண்ணிட்டேன். இந்த டெமோ முடிச்சதுக்கப்புறம் யூ வில் see the next 2 ஐஷேடோ லுக்ஸு. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் ஐஷேடோ லுக் பார்த்தீங்கன்னா we is gonna from this ஸ்பேஸ்ன்ற இந்த ஐஷேடோ பேலட்டில் இருந்து தான் பார்க்க போகிறோம். ப்ரஷஸை காட்டிடுறேன். யூஸ் பண்ணதுனால அந்த மாதிரி இருக்குது ப்ரஷஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 2 ப்ரஷஸ். சூப்பராக இருக்குது ஆக்சுவலி ப்ரஷ் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ப்ரஷ் நான் எந்த ஒரு பேலட்லையும் பார்த்ததில்ல. ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். கரெக்டான ஒரு ஷேப் பிளெண்ட் பண்ணுற ஷேடில் கொடுத்துருக்காங்க. ஒன்று சின்னது ஒன்று பெருசுன்னு. ஐ ரியலி லைக் இட். க்யூட்டாக இருக்குது. மிரர் இருக்குது இதில். ஸோ மிரர் நான் ஓப்பன் பண்ணனால இப்படி இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஐஷேடோ பேலட். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஐஷேடோ லுக். இதில் பார்த்தீங்கன்னா 2 தான் மேட் ஐஷேடோவாக இருக்குது. மீதியெல்லாம் வந்து மெட்டாலிக்ஸ் அண்ட் கிளிட்டர் ஐஷேடோஸாக இருக்குது. வாட் ஐம் கோனா டூ இஸ் ஒரு ரெயின்போ மாதிரி, அதாவது இந்த கலர்ஸ் ரெயின்போ மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஐம் கோனா யூஸ் 1 2 3 4 இந்த 4 மேலே இருக்க 2 ஷேட்ஸும் கீழே இருக்க 2 ஷேட்ஸும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, பேசிக்கலி அதுதான். அண்ட் பிளாக் யூஸ் பண்ண போகிறேன். லெட்ஸ் see how this goesன்னு சொல்லிட்டு. ஓகே, க்ரீஸில் வந்து ஐம் கோனா அப்ளை த ப்ரௌன் ஷேடு. ஓகே, லைட்டாக க்ரீஸில் அப்ளை பண்ண போகிறேன். இது ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது இந்த பேலெட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு தான் நீங்கள் எடுக்கணும்ப்பா, அப்ளை பண்ணணும். ரொம்பவும் எடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் கோனா பி ரொம்ப திக்காக அப்ளை ஆகிடும். நான் லைட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு திக்காக எதுவும் அப்ளை பண்ண வேணான்னு தோணுது. ஓகே, ஸோ அந்த ப்ரௌனை எடுத்து ஐம் ஜஸ்ட் கோனா ஸ்டார்ட் அப்ளைங் எவ்ரிதிங் லைக் ஸோ. ஓகே, ஸோ ஐம் கோனா ஸ்டார்ட் வித் த டார்க்கஸ்ட் ஷேடு. டார்க் டு லைட்டஸ்ட் தான் போகிறேன். ஸோ டார்க்கஸ்ட் ஷேடு, ஐ திங்க் திஸ் இஸ் த டார்க்கஸ்ட் ஷேடு. ஐம் ஜஸ்ட் கோனா டேக் இட். அது ஒரு மெட்டாலிக் ஷேட் மாதிரி இருக்குது. நல்லா ப்ரெஸ் பண்ண ஷேட் மாதிரி இருக்குது. I'm just gonna use my fingers to apply it. நல்லா திக் பேண்டாக இருக்குது, லைக் ஹார்ட் பேண்டாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐம் கோனா கோ ஃபார் திஸ் ஒன், ஜஸ்ட் திஸ் ஒன். அதுக்கு அடுத்த லைட்டர் ஷேடு. இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, பட் ஆனால் இதுவும் கொஞ்சம் திக் பேண்ட், பட் நல்லாவே பிக்மெண்ட் இது வந்து தெரியுது. ஸோ அதை ஒட்டின மாதிரி ஜஸ்ட் அப்ளைங் இட் திஸ் சைட் as well. I'm gonna go for the blue first. ஏன்னா எனக்கு என்னமோ ப்ளூ தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. பிகாஸ் ப்ளூ ஷேடே நான் அப்ளை பண்ணிட்டு வரதுனால ப்ளூ கரெக்டாக இருக்கும். ஸோ I'm just gonna add blue over here on top of this. Same way this side. This shade for the inner corner. அப்ளை பண்ணிடலாம் அண்ட் தென் அப்புறம் blend பண்ணிக்கலான்ட்டு. ஓகே, இன்னர் கார்னர் கலர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன் கைஸ்.
ஸோ இப்போ பேசிக்கலி நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஐம் கோனா டேக் சம், வேணும்னா நீங்கள் இதுலேருந்து கூட எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஐம் கோனா டேக் ஒன் பை ஒன். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌனையும் எடுப்போம் லைட்டாக. ப்ரௌன் கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்குனால யூ ஜஸ்ட் ஸ்வர்ல் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது இந்த மேட் ஐஷேடோ. அப்புறம் பேட்சியாக வந்துச்சுன்னா நல்லா இருக்காது, பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதை எடுத்து நான் லைட்டாக ஐம் ஜஸ்ட் கிவிங் த ட்ரான்சிஷன் ஷேட். சேம் வே ஒரு டச் பண்ணாவே இங்கே பிக்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ திருப்பியும் ஹேண்ட்ஸில் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஐம் டேக்கிங் தட் டு திஸ் ஏரியா. Okay, and then now I'm just using some other brush. Clean the brushes. Sorry guys, I have dirty brushes, but I just clean with this thing. Clean பண்ணிட்டு I'm just like glitter specs, I don't like it at all. Okay, so இப்போ வந்து இது முடிச்சாச்சு. ஸோ இன்னொன்று, ஸோ வந்து blush வந்து இவங்க எதுவும் லான்ச் பண்ணல, பட் ஐ ஹாவ் அன் ஐடியா. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, லிப்ஸ்டிக்கை வந்து நான் blush-ஆ அப்ளை பண்ண போகிறேன். I'm just taking the pigment onto my lip brush and start applying here. தெரியுதா உங்களுக்கு நான் அப்ளை பண்ணுறது? This is a nice lipstick actually, and கலரும் சூப்பரான கலர். So this is kind of jugaad மாதிரி guys. You can use it like this. Okay, உங்ககிட்ட வந்து blush இல்லை அப்படின்னா simply use lipstick. If you have a liquid lipstickனா கொஞ்சம் கஷ்டம், அது வந்து ரொம்ப மேட் ஃபார்முலாவாக இருந்துச்சுன்னா blend பண்ண கஷ்டம். பட் satin ஃபார்முலாவாக எந்த லிப்ஸ்டிக் இருந்தாலும் you can use it as a blush as well, like so. அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுற கலரை பொறுத்து. Clearly good, so good. I'm just using on my area. This is nice. Once again I just want to pack it. Okay, so this is the finished look of this lipstick as a blush. I think I really like this so much. Nice. I think I really like this so much. Okay, so இப்போ நம்ம வந்து செட்டிங் பண்ணிடலாம் நம்மளோட அண்டர் ஐயை வந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஷேடோ முடிச்சிடலாம். சேம் வே I'm just gonna take the brown. I'm gonna use the brush they have given. க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌன் ஷேடை எடுத்துகிட்டு மறக்காமல் blend பண்ணிக்கோங்க உங்களோட ஹேண்ட்ஸில், இல்லைன்னா ரொம்ப பிக்மெண்டடாக அது வருது. Yeah, really nice. Same way, இன்னும் கார்னருக்கு பார்த்தீங்கன்னா I'm gonna give the, I think that is a bluish green நினைக்கிறேன், turquoise color, அதுவே தான் கொடுக்க போகிறேன். Just to connect it. Okay, they do have kajal and liners. நான் வந்து liners வந்து I did buy in black. kajal பார்த்தீங்கன்னா I did buy in purple color. So இது என்னால் எனக்கு யூஸ் பண்ண முடியாது, but I will swatch everything for you guys. இப்போ நம்ம வந்து liner யூஸ் பண்ணிடலாம். So felt tip liner that they have given. This is how it looks. ஸோ திஸ் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷாக இருக்குது, நல்லா பிளாக்ல இருக்குது. யூ கேன் see this. ஓகே, ஸோ இது போட்டாச்சு. திஸ் இஸ் ரியலி நைஸ். இப்போ ஐம் கோனா டூ, ஓகே இது வந்து இம்மிடியேட் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஐ வாண்ட் டு curl my lashes so that you guys can see how the mascara it is. Lash color வச்சு I'm just gonna now let's get into the mascara. ஸோ மஸ்காரா பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா this is how it looks. It is really nice. இது வந்து ஒரு மிரர்
மெரிட் ஆன ஒரு பேக்கேஜிங் இருக்கு. அண்ட் தென் பர்பிள் பேஸ்ல அவங்க பேக்கேஜிங் இருக்குதுன்னா இட் இஸ் லுக்ஸ் லைக் திஸ். இட் இஸ் ரியலி நைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ வாண்ட் வந்து இப்படி தான் இருக்கு. ஓகே. Okay guys, so I think this is the finished look of this eye. Eye full-ஆ முடிச்சாச்சு. It is really stunning. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. I really like how this eye look turned out to be. Okay, Love Etc. வந்து லிப்ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா they have three things. One வந்து liquid lipstick. This is the liquid lipstick. And they have lip oil or gloss, I think so. I will tell what it is. So this is how it looks. And then next வந்து lipsticks. Satin, I think matte or satin lipstick, like bullet lipsticks irukku. So moon irukku. First I'm gonna do the bullet lipstick first. Okay guys, excess lip balm வந்து remove பண்ணியாச்சு. I want to use lip liner. Darkest lip liner whatever you have you can apply. That is my thing. ரொம்ப darker lip shade na you don't need to do this. கொஞ்சம் லைட்டரா இருக்கு எனக்கு இந்த lip shade. So I'm doing this, okay? So this is the lipstick packaging. It is really nice. Chrome la vandu they have given the purple thing. Ulla paaka ipdi da irukku. This is the lipstick shade. Na enna lipstick shade vaangirukena which is in the shade Desert Therapy. Okay, so this is how the lipstick shade looks on myself. I think this is really nice, stunning ஆன ஒரு lip shade. இந்த lip shade வந்து எனக்கு I feel like it is like kind of dupe for the Pat McGrathோட Venus and First shade dupe மாதிரி தெரியுது. I have to compare it, but I feel like it is kind of similar to that shade. Yeah, this is really nice and flattering-ஆ இருக்கு. What do you guys think? என்ன மாதிரி டார்க் லிப்ஸ் இல்லாதவங்களுக்கு மேபி திஸ் வில் சூட் மோர் நேச்சுரலாகவே இது சூட் ஆகிற சான்சஸ் இருக்குது. பட் எனக்கு டார்க் லிப்ஸாக இருக்கிறதுனால ஐ ஹாவ் டு யூஸ் லிப் லைனர். ஸோ திஸ் இஸ் த லிப்ஸ்டிக். நெக்ஸ்ட்டு வந்து we are gonna go for the lip gloss alone so that you guys can see how it looks. This is a lip gloss. So lip gloss நான் என்ன ஷேட் வாங்கியிருக்கேன்னா I got in the shade Mauve Miracles. Okay. ஸோ பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. இதுவும் அவங்க வந்து அந்த பேக்கேஜிங்லேயே கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் சில்வர் பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. I don't know why. So this is how it looks. இது வந்து நீங்கள் இது ரொம்ப திக்காக இருக்குது guys. It's kind of pigmented ஜாஸ்தியாக இருக்குது. I don't know, this lip gloss is so pigmented. எனக்கு இது வேம்பி லுக் மாதிரி தெரியுது இந்த லிப் gloss போட்ட உடனே. ஸோ மேபி சம்மன் ஹூ இஸ் லைக் ரொம்ப லைட்டராக இருந்தாங்க, லைக் ஃபேர் டு மீடியம் ஸ்கின் டோன்ஸாக இருக்கவங்களுக்கு மேபி அவங்க லிப் லைட்டராக இருந்தால் இட் வில் ஷோ மோர் டார்க்கர் ஃபார் தெம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் டார்க்காக இருக்குது இந்த லிப் க்ளாஸ் அண்ட் ஆல்சோ ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது. இட் இஸ் நாட் லைக் லைட் ஃபார்ம்லாம் கிடையாது. யூ கேன் see the lip pigment more. Maybe you should guys try other two shades. Lighter shades இருந்துச்சுல்ல அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். I suggest go for lighter shades like barely blushing ஒரு ஷேடு இருக்குது, பீச் ஆஃப் மைன் ஒரு ஷேடு இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ஷேடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேட் இட் இஸ் டூ டார்க். ஸோ இந்த மாதிரி டார்க் லிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கெட் இட். பட் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வேம்பியாக எனக்கு பிடிக்காதுன்னா ஐ திங்க் யூ ஷுட் ஸ்கிப் திஸ் கலர். பட் ஃபார்முலா வைஸ் ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி நைஸ். நல்ல ஒரு லிப் க்ளாஸ் எந்த ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி க்ளாஸியாக இருக்குது. பட் பயங்கர பிக்மெண்டடாக இருக்குது கைஸ். நீங்கள் இது நிறைய வாட்டி எடுக்கவே வேண்டாம். ஒரு வாட்டி நீங்கள் அதுலேருந்து எடுத்தாவே அதுவே போதும். இப்படி தான் இருக்குது இந்த லிப் க்ளாஸ். Yeah, that's my opinion about this. Okay, so இதை ரிமூவ் பண்ணிவிட்டு let's go for the liquid lipstick. லிக்விட் லிப்ஸ்டிக் போயிடலாம். ஸோ லிக்விட் லிப்ஸ்டிக் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. சேம் லைக் இந்த லிப் க்ளாஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது.
So this is the liquid lipstick. You can see this is also pretty dark for me. எனக்கே நல்லா டார்க்காக தான் தெரியுது. இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மூவி ஆன ஒரு டார்க் ஷேட். ஐ ஃபீல் லைக் ஸோ பட் இட் இஸ் ரியலி நைஸ் ஃபார்முலா. மேட் லிப்ஸ்டிக் நல்லா பார்க்குறதுக்கு இருக்குது. இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா நம்ம சுகர் காஸ்மெட்டிக்ஸோட மேட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி இருக்குது. பட் அது ரொம்ப மேட்டாக இருக்கும். இது அந்தளவுக்கு ட்ரையிங் மேட் மாதிரி தெரியல எனக்கு இப்போ வரைக்கும். அப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. Yeah, so this is the lipstick I bought in the shade Brownie Sunday. அதுதான் நான் வாங்கியிருக்கேன் guys. அதாவது செகண்ட் லாஸ்ட் ஷேட் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுவே இந்த மாதிரி ஒரு டார்க்கான ஒரு இது இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது guys. ஒன்றுமே தெரியல. Okay, so that's about it. I think we came to the end of the demo நினைக்கிறேன். So let me put a transition over here. Hi guys, இப்போ நம்ம டெமோ வீடியோ தான் இருக்கும். So let's get into the video. So ஒரு வாட்டி ஐஷேடோ காமிச்சிடுறேன். This is the eyeshadow. First வந்து I'm going to take lighter shade first. So இந்த lighter shade இருக்குல்ல அதை நான் எடுக்க போகிறேன். I'm just going to take it in this brush and start applying on my crease area. Okay, like so. இது வந்து கிட்டத்தட்ட skin tone கலரில் இருக்குது, but you can see the pigment lighter. Now I'm going to take some other brush like this. அதிலேருந்து எடுத்துட்டு I'm going to go for this shade. Okay. And just packing it on the ends like so. And then gently dragging it like this. இதனால pigmented-ஆ இருக்கு guys. You can turn the brush and just start blending it. So வந்து இது கொடுத்தாச்சு. It is really nice. If you want to intensify the look, we can go for the next matte shade. Okay, so அதுக்கு வந்து I'm gonna use the same brush which I took, this one. Light ஒரு tap தான் பண்றேன் because this is pigmented. I think this is really nice. சூப்பராக நம்ம வந்து ஐஸ்க்கு கொடுத்தாச்சு. இப்போ we are gonna go for the shades. I think I'm gonna go with this one. Okay, so in the shade it's kind of ஒரு orange based or மாதிரி fiery red மாதிரி fiery ஆன ஒரு shade மாதிரி இருக்கு. I'm gonna use this throughout my eyelid. ஸோ இது வந்து அப்ளை பண்ணியாச்சு. யூ கேன் லிட்டரலி see இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளேக்கியான ஒரு மெட்டாலிக் டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் சம் ப்ரஷ் டு blend this thing. And you can see literally it's falling all over the face actually. So okay guys, so வந்து பேஸ் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து let's finish the under eyes. So under eyesக்கு வந்து I'm gonna give this middle shade இருக்குல்ல, so இந்த brown-ஐ வந்து I'm gonna give it. Yeah, சூப்பராக வாட்டர் லைனில் கொடுத்தாச்சு. இட் இஸ் ரியலி நைஸ் அண்ட் ஃப்ளாட்டரிங். ஓகே, இன்னர் கார்னருக்கு வந்து I'm gonna use a small brush they have given. அது வந்து எடுத்துட்டு I think I'm gonna give this shade. இந்த shade நான் என்ன கார்னர்ஸ் கொடுக்க போகிறேன். Yeah, I think this is really nice. So mascara and full face makeup முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் ஃபைனல் லுக் காட்டுறேன். Hi guys, so this is the finished look. Love Etc.லேருந்து இந்த bronze white palette யூஸ் பண்ணியிருக்கேன். So let me put a transition here.
Yeah, I think I really like this palette so much. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஐஷேடோ பேலட் பார்க்க போயிடலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம டெமோ தான் இருக்கோம். ஸோ லவ் எக்ஸெட்ராலேருந்து இந்த பிங்க் அவுட் சைட் த பாக்ஸ் ஒரு டெமோ தான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு த பேலட் லுக்ஸ். ஓகே, I'm gonna do this shade. Okay, இதான் மெயினாக யூஸ் பண்ண போகிறேன். Let me start with the lighter shade. ஸோ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன். அது டூ லைட்டாக இருக்குது, எனக்கு ஒயிட்டாக தெரியறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் I'm not gonna use that. அந்த லைட்டஸ்ட் பிங்க் ஷேட் எடுத்துக்கிறேன். எக்ஸஸ் டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா I'm gonna take some other brush. Okay, I'm gonna take this brush. இதில் அந்த டார்க்கஸ்ட் ஷேட் இருக்குல்ல, அதை எடுக்க போகிறேன். I think I really like this so much. So next I'm gonna go for this shade. It's kind of a metallic தான், பட் நம்ம ப்ரான்ஸில் பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு க்ரீமியான ஒரு சங்கி டெக்ஸ்சர் இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அண்ட் தென் பிளெண்ட் பண்ணல, அதை வச்சு I'm just gonna So I'm gonna continue doing in the rose இருக்குல்ல, ஸோ இந்த ரோஸை எடுத்து I'm just gonna do it in water line. Oh, this is really nice. Inner cornerக்கு வந்து I'm gonna give this shade. Okay, so இந்த ஷேட் கொடுக்க போகிறேன் inner cornerக்கு. Hope it suits well. Yeah, I think this is really nice. ஸோ ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபினிஷ் லுக் நான் காட்டுறேன். ஹாய் காய்ஸ், ஸோ திஸ் இஸ் த ஃபினிஷ் லுக் ஆஃப் திஸ் பேலட். லவ் டெக்கில் இருந்து பிங்க் அவுட் சைட் த பாக்ஸ் பேலட் வச்சு பண்ணது. ஐ திங்க் ஐ ரியலி லைக் திஸ் ஷேட். இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ரெட் பேஸ்டான ஒரு ஐலுக் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ அந்த இன்னர் கார்னரில் கொடுத்துருக்கேன். இட் வாஸ் லைக் சம்திங் ஃபங்கியாக நல்லா இருக்கு. யா, ஸோ லெட் மீ புட் அ ட்ரான்சிஷன் ஓவர் ஹியர். Yeah, so this is the look. I think I really like this look so much. I think let's get into the review part நினைக்கிறேன். So first of all, let's start with what to say eyeshadows பார்க்கலாம். And also I have some ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அதுதான் நான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பேலட் இருக்குல்ல, இந்த பேலட்டில் வந்து ஸோ மிடில் ஷேட்ஸு அப்புறம் இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார்முலாவில் இருக்குது. இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு டெக்ஸ்சரியான ஒரு அந்த மாதிரி ஒரு ஃப்ளேக்கி டெக்ஸ்சரான ஒரு ஃபார்முலாவில் இருக்குது. க்ரீமியாக திக்காக இருக்குது, திக் அப்ளிகேஷன் இருக்குது. சம்டைம்ஸ் லைட்டாக சில டைம் பிளெண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது, பட் இட் இஸ் ரியலி ஒரு கிளிம்மரிங்கான ஒரு மெட்டாலிக் ஐஷேடோன்னு சொல்லலாம். இந்த கடைசி இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மெட்டாலிக் ஐஷேடோ வித்தவுட் எனி ஷிம்மர்ஸ் ஆர் கிளிம்மர்ஸ். எதுவுமே அதில் அவ்வளோ ப்ராம்ப்டாக தெரியாது, பட் அது வந்து மெட்டாலிக் ஐஷேடோ. ஸோ அந்த ஒரு ஃபார்முலா இதில் இருக்குது. அண்ட் தென் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மேட் ஐஷேடோஸ், அது எல்லாமே சூப்பராக இருக்குது. எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, க்ளீனாக வந்து அப்ளை ஆகுது, நல்ல பிக்மெண்டடாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஐ ரியலி லைக் அபவுட் திஸ் திங். ஸோ பேக்கேஜிங் பார்க்க இட் இஸ் ஓகே. இட் இஸ் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்கேஜிங். What I think is I expected more from this brand particularly. Ananya Brilla வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ I thought expected more from her. So it is, I think இனிஷியலாக ஓகே தான் நினைக்கிறேன், பட் மேபி அப்கமிங் டேஸில் they will do more நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு I feel it is okay for this palette. நல்லா plastic is kind of seems okay, பட் இன்னும் நல்ல ஒரு லக்ஸ் ஃபீல் பேக்கேஜிங் கொடுத்துருக்கலாம், பட் this is okay as of now. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேலட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் பிங்க் அவுட் சைட் த பாக்ஸ். ஸோ இதுதான் பிங்க் அவுட் சைட் த பாக்ஸ். இதில் வந்து ரொம்ப ஃப்ளெக்கி டெக்ஸ்சரான ஒரு மெட்டாலிக் இல்லை, வேறு மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. சேம் திங் லைக் தட். சிலது வந்து ஷிம்மரிங் இல்லாமல் ஒரு மெட்டாலிக்ஸ் இருக்குது, சிலது நல்லா ஷிம்மரிங்கான ஒரு மெட்டாலிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேட் ஐஷேடோ எப்படி இருக்குது. இந்த ஐஷேடோ பேலட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, பட் எக்ஸப்ட் திஸ் ஷேட் ஐ டோன்ட் நோ வை தே கிவ் திஸ் ஷேட்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இது பிங்க் அவுட் சைட் த பாக்ஸ்ன்னு போட்டிருக்கு. பிங்க் டோன்ஸாக இருக்கும்போது இது ஒரு கோல்டு டோன் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. மேபி கோல்டி ஒரு ப்ரான்சி டோன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க.
இது வந்து இந்த 3 ஐஷேடோவோட சேருமா எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ டிட்ன்ட் ட்ரை வித் தீஸ் 3. டெஃபினட்டாக சேர வாய்ப்பு இல்லை. இது கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது டெஃபினெட்லி நோ. பட் ஐ டோன்ட் நோ வை தே ஹேவ் கிவன். அவங்ககிட்ட தான் கேட்கணும். பட் இட்ஸ் ஓகே அஸ் ஆஃப் நவ். அண்ட் இந்த பேலட் பொறுத்த வரைக்கும் அதுதான் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் த லவ் எக்ஸட்ராலேருந்து ஸ்பேஸ் கேஸ். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பேஸ் கேஸ். இது இந்த மேலே இருக்கிற இந்த மெட்டாலிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ஓரளவுக்கு ஷிம்மரிங்கான ஒரு மெட்டாலிக்ஸ் மாதிரி தான் தெரியுது. பட் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த பிரான்ஸ் வாயேஜ் அந்த பேலட் மாதிரி இது கிடையாது. ஓரளவுக்கு தான் யூ கேன் சி த ஷிம்மர்ஸ். இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சாஃப்டாக மெட்டாலிக்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் மேட்ஸ் ஆர் ப்ரிட்டி குட். ஸோ பிக்மெண்டட். நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட்ஸில் ஸ்வெர்ல் பண்ணிவிட்டு யூ ஸ்டார்ட் டூயிங் இட். பிகாஸ் அவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குது. ஒரு டேப்பே யூ கேன் யூஸ் இட். ஓகே, அந்த மாதிரி சொல்ல வரேன். ஓகே, சாரி. அண்ட் ஆல்சோ இந்த மிடில் ரோ இருக்குல்ல, இந்த மிடில் ரோ ஐ எம் ரியலி டிசப்பாயிண்டட். பிகாஸ் தீஸ் டேஸ் இந்த மாதிரி ஐஷேடோஸ் யாரும் லான்ச் பண்ணுறதில்ல. எவ்வளோ பிக்கரான ஒரு ஃபார்முலேஷன் தான் they are launching it. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கிளிட்டர் ஸ்பெக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கிளிட்டர் ஸ்பெக்ஸ் ஸ்ப்ரெட் ஆகி இந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபார்முலேஷன் வந்து தீஸ் டேஸ் ஐஷேடோஸில் நீங்கள் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் லான்ச் பண்ணுறதில்ல. ரீசெண்ட்லி ஐ சா சம்திங் சிம்லர் டு கேபியூட்டியில் இதே மாதிரி ஒரு ஷேடோ இதோட ஃபைனரான ஒரு கிளிட்டர் ஸ்பெக்ஸில் இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லாவே தெரியுது கைஸ். அந்த சர்க்கிளாக அந்த கிளிட்டர் ஸ்பெக்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஹேண்டில் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. பிகாஸ் ஐ டோன்ட் லைக் திஸ் ரோ அட் ஆல். சீரியஸாக எனக்கு அந்த ரோ பிடிக்கவே இல்லை. ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. இந்த மாதிரியே அவங்க கொடுத்துருக்கலாம். இங்கே ஒரு மேட் ஐஷேடோ கொடுத்துட்டு வேற எங்கேயாவது இதுதான் கொடுத்துருந்துருக்கலாம். ஐ டோன்ட் லைக் திஸ் அட் ஆல். பிகாஸ் இந்த மாதிரி ஐஷேடோஸ் வந்து they use only on ஒரு டான்ஸ் ஈவெண்ட்டு, ஒரு தியரட்டிக்கல் ஈவெண்ட்டு, பெரிய ஈவெண்ட்டு, அங்கே தான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. டெய்லியும் இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்கிற 2025ல் பீப்புள் டோன்ட் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் கிளிட்டர்ஸ். ஒரு இந்த மாதிரி கிளிட்டர் யாரும் யூஸே பண்ண மாட்டாங்க. ஐ எம் ஸோ டிசப்பாயிண்டட் அபவுட் திஸ் ரோ. ஓகே, ஐ எம் நாட் கோனா யூஸ் திஸ் ரோ அட் ஆல். சீரியஸ்லி நோ, ஐ டோன்ட் நோ. No way I'm not going to use this. It is not like நல்லாவே இல்லை கைஸ். ஸோ இந்த ரோ எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. மற்றபடி இந்த கலர்ஸ்லாம் நல்லா இருக்குது. யா ஓகே. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ரோ பிடிக்கல அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னா மேபி யூ கேன் ட்ரை டு கெட் இட். That's about this eyeshadow palette. And also they have given good brushes as well. It is really nice to use as well. So that's about the eyeshadow palette. And 1500 price point கொடுத்துருக்காங்க. I feel like kind of pricey for this palette. I know they could have reduced it to 800 rupees reduce பண்ணிருக்கலாம். But you know they are launching it. I don't know what they have done it. So these are made from China. I don't know how the formula it is. It is totally different across all these palette. ஒரே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நட்டாச்சுரட்டோனா என்ன மாதிரி கொடுப்பாங்கன்னு தெரியும். நம்ம பேட்மேக் எடுத்துனா என்ன மாதிரி கொடுப்பாங்கன்னு ஒரு இந்த நேம்ஸ் கொடுத்துருப்பாங்கள அந்த மாதிரி தான் ஃபார்முலேஷன்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். அண்ட் ஆல்சோ இதுக்கு நேம்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. மோஸ்ட்லி ஐஷேடோஸ்க்கு கலர்ஸ் தே வில் கிவ் நேம்ஸ். பட் இதுக்கு எதுவுமே நேம் இல்லை. அவுட்டர் பாக்ஸ்லேயும் எந்த நேமும் இல்லை. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ வாண்ட் டு சே அபவுட் திஸ் ஐஷேடோ பேலட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we gonna go for what to say lip balm போயிடலாம். ஸோ திஸ் இஸ் த லிப் பாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த லிப் பாம் பொறுத்த வரைக்கும் ஐ ஆல்ரெடி செட் ஆன் த டெமோலே சொல்லியிருப்பேன். ஃபைனாக அப்ளை ஆகுது. ஒரு ஆயிலியான ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணால், ஒரு லிப் ஆயில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் அந்த லிப் பாமில் இருக்குது. அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு டென்ட் கொடுக்குது. இது கைண்ட் ஆஃப் இதை நம்ம அப்ளை பண்ண இட் இஸ் கைண்ட் ஆஃப் கோயிங் அவே, ரெடியூஸ் ஆகிட்டே வருது. சூன் திஸ் வில் கெட் ஓவர்னு தோணுது. அவ்வளோ ஃபைனாக மெல்ட் ஆகுது இந்த லிப் பாம். எனக்கு தெரியல இந்த இந்தியன் சம்மர் வெதரில் இது எவ்வளோ ஸ்டே ஆகணும்னு எனக்கு தெரியல. மேபி கொண்டு போனால் தான் தெரியும். மெல்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், இதுதான் நான் சொல்ல நினச்சேன். பட் இட் இஸ் ரியல் நைஸ். நீங்கள் மற்ற 3 கலர்ஸ் இருக்குது, அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நான் வாங்கினதுனால ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி கூல் டு யூஸ் அஸ் அ லிப் பாம். ரொம்ப சட்டலாக ஒரு கலர் தெரியணும்னா யூ கேன் பை திஸ் இன் அ சைல்ட் இன்ட்ரெஸ்ட் ஷேட். ஓகே,
அண்ட் ஆல்சோ ஐ ஃபெல் த பேக்கேஜிங் இஸ் ஸோ சீப். யா, ரொம்ப சீப்பாக இருக்குது. ரொம்ப பிளாஸ்டிக்கியாக இருக்குது இந்த பேக்கேஜிங். எனக்கு அவ்வளோவா பிடிக்கல கைஸ். இந்த பேக்கேஜிங் இன்னும் நல்லா கொண்டு வந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ தே ஹேவ் கிவன் யூவி ப்ரொடெக்ஷன் இருக்கும், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டீப்லி ஹைட்ரேட்டிங் லிப் பாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஐ வில் யூஸ் இட் டெய்லி அண்ட் கன்ஃபார்ம் யூ ஹவ் இட் இஸ். ஆஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் ஓகே ஃபார் மீ. டீப்பாக நரிஷ் ஆகுதான்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. அண்ட் ஆல்சோ தே ஹேவ் கிவன் த மருலா அண்ட் ராப்சீட் அண்ட் கமுலினா ஆயில் அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி அதுக்கு வந்து nourishment-க்காக they have added all those things and போட்டிருக்காங்க. It is really nice of them to add these ingredients. You can see all the ingredients list in the ingredients in Nykaa நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா eyeliner. So this is the Love Etc.லேருந்து eyeliner I got in the shade black. So this is how you can identify it is black. Okay, open பண்ணிங்கன்னா you will see the felt tip applicator like this. Okay, எனக்கு வந்து இந்த ஃபெல் டிப் அப்ளிகேட்டர் பிடிக்கல கைஸ், டு பி ஃப்ராங்க். இது ஏன் பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்காது. இது ஒரே டிப்பு கைண்ட் ஆஃப் ஒரு வாட் சே ஒரு ஒரு பென் மாதிரி ஒரு ப்ரஷ் டிப்பிங்க ஃபிட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஐ ஆல்வேஸ் லைக் ப்ரஷஸ். இந்த மாதிரி ஃபெல் டிப்பில் ப்ரஷஸ் தனித்தனியாக இருக்கும்ல, அந்த மாதிரியான இது தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி இது எனக்கு பிடிக்காது. பிகாஸ் திஸ் டென்ஸ் டு பெண்ட். இந்த டிப் இருக்குல்ல, இந்த டிப் வந்து பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் இது ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு. சம்டைம்ஸ் இட் ஓவர்ஃப்ளோஸ் ஆன் த எட்ஜஸில் லைட்டாக பிக்மெண்ட் வர மாதிரி தெரியுது. அது ஒன்று. ஓகே, ஸோ லெட் மீ ட்ரா ஹியர். நான் இங்கே ஸ்ட்ரோக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். யூ கேன் see இல்லை. ஸோ those are the strokes of the lip eyeliner. ஓரளவுக்கு நான் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் தின்னாக அவ்வளோவா கொண்டு வர முடியல. கொஞ்சம் திக்காக தான் வருது. மேபி ஐ வில் ஆக்டிவேட் இட். ஓரளவுக்கு இங்கே தின்னாக கொண்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல. யூ கேன் see it. பட் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு இது கொஞ்சம் தின்னாக கொண்டு வரதுக்கு. பட் ஓரளவுக்கு ஒரு திக்னஸில் வருது. ஐ கேன் see பிகாஸ் ஆஃப் த ப்ரஷ் டிப் guys. ஸோ தே ஹேவ் மென்ஷன் இட் ஆஸ் அ ஸ்வெட் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி வாட் டு சே. ஸோ ஸ்வெட்டில் பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் சால்ட். ஸோ ஸ்வெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே ஸ்டே ஆகாது. இட் கோஸ் அவே அன்லெஸ் இட் இஸ் லைக் ஆல்கஹால் மேக்கப் அந்த மாதிரி இருந்தால் அது வந்து இங்கே யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அது வந்து எஸ்எஃப்எக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் மேபி இட் வில் ஸ்டே. பட் இது எனக்கு தெரியல, ஸ்வெட் ப்ரூஃபில் இருக்குன்னு போட்டிருக்கு. வி ஹாவ் டு டெஸ்ட் இட் அவுட். டெஸ்ட் பண்ணாதான் என்னால் சொல்ல முடியும். அஸ் ஆஃப் நவ் இட் அப்ளை ஸ்மூத்லி, நைஸாக இருக்குது. ஓரளவுக்கு தான் எல்லாம் தின்னாக கொண்டு வர முடியுது, ரொம்ப தின்னாக கொண்டு வர முடியல. ஓகே, தட் ஐ வாண்ட் டு பாயிண்ட் இட் ஆஃப். அண்ட் ஆல்சோ இந்த ப்ரஷ் பெண்டிங் வந்து இந்த மாதிரி ஃபெல் டிப்பில் ப்ரஷ் பெண்ட் ஆகிறதுக்கு லாட் ஆஃப் சான்சஸ் இருக்குது. ஐ டோன்ட் லைக் தட் கைண்ட் ஆஃப் ப்ரஷ்ஷு. மேபி யூஸ் பண்ண ஐ வில் லெட் யூ நோ. அஸ் ஆஃப் நவ் இட் இஸ் ஓகே. ஓகே, இட் இஸ் நாட் கிரேட்னு சொல்ல முடியாது, இட் இஸ் ஓகே. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஐ கேன் சே இட் இஸ் கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் ப்ரைஸி. இன்னும் நல்லா கொண்டு வந்திருக்கலாம். யா, தட்ஸ் வாட் ஐ தாட் அபவுட் திஸ் eyeliner. Okay, let's go to the next one, which is this what to say, kajal. So long ways smudge proof retractable kajal. இந்த ஷேடு எப்படி இருக்குது அப்படின்னா, ஐ காட் இந்த ஷேட் பர்பிள் சம்திங், பர்பிள் பேலஸ். இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பர்பிள் கலர் தான், பட் மெட்டாலிக் மாதிரி இருந்துச்சு. இனிஷியலாக நான் அப்படி தான் நினச்சேன், மெட்டாலிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். யூ கேன் see it. உங்களுக்கு தெரியுதுல்ல, திஸ் இஸ் த கலர். இது வந்து ஒரு ஸ்ட்ரோக் நான் உங்களுக்கு இங்கே பக்கத்தில் போடுறேன். சாரி, அதுவே. ஸோ தட் இஸ் ஒன் ஸ்ட்ரோக். ஓகே, அதுவும் ஃபோர்ஸாக நான் பண்ணேன். லைட்டாக பண்ணால் கூட உங்களுக்கு இப்படி தான் கைஸ் வருது. இது வந்து பிக்மெண்ட், யூ ஹாவ் டு பில்ட் இட். ஒரு ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது. யூ ஹாவ் டு கீப் ஆன் ரப்பிங் டு கெட் த பிக்மெண்ட். பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பிக்மெண்ட் வருது. அண்ட் ஆல்சோ திஸ் ஹேஸ் சம் மைல்டு கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இன் இட். இது வந்து எனக்கு இனிஷியலாக நான் வீட்டில் இங்கே கையில் போட்டு பார்க்கும்போது எனக்கு தெரியல. நான் போட்டு பார்த்துட்டு ஐ வெண்ட் அவுட் சைடு. ஓகே, ஐ டென்ட் அழிக்காமல் போயிட்டேன். பட் சன்லைட்டில் இட் ஷோட் ஷிம்மரிங்காக ஷோ ஆச்சு. அப்போ தான் ஐ தாட் ஷிம்மர் ஆகுதுன்னு அப்போ தான் ஐ குட் see it.
It shimmers in sunlight, not in this what to say, home studio light. But ஆனால் சன்லைட்டில் ஷிம்மர் ஆகுது. கைண்ட் ஆஃப் ஃபீல்ஸ் மெட்டாலிக் ஹியர் இன் ரியல் டைமில் மெட்டாலிக் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் வெளியில் போனீங்கன்னா நல்லா ஒரு ஷிம்மரிங்கான ஒரு கோல்டு ஃப்ளெக்ஸ் யூ கேன் சி, கோல்டு ஆர் வயலட் ஃப்ளெக்ஸ் யூ கேன் சி. I tried to smudge this, okay. ஸோ இது வந்து ரொம்ப நேரம் கழிச்சு நான் இங்கே ட்ரை பண்ணேன். இட் வெண்ட் அவே. வாட்டர் ப்ரூஃப் இஸ் லைக் நத்திங். அது இப்போ இருக்கிற டைமில் எல்லாருமே பண்ணுறாங்க தான். பட் ஸ்மட்ஜ் ஆகிடுச்சு நான் கையிலேருந்து பண்ணும்போது. வாட்டர் ப்ரூஃப் வந்து மேபி டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். பட் 18 hours வாட்டர் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ how long it is going to stay on the ice. இன்றைக்கி நான் வியர் பண்ணலை பிகாஸ் எனக்கு இன்றைக்கி ரிக்வயர்ட் ஆகலை. அதனால் நான் வியர் பண்ணலை. பிகாஸ் ஐலைன் எனக்கு பிளாக் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் எனக்கு இது யூஸ் பண்ணல. மேபி சம் அதர் டைம் ஐ வில் ட்ரை டு யூஸ் திஸ் அண்ட் ஷோ யூ. பட் இது பிக்மெண்ட் வைஸ் வந்து ஒன்ஸ் பைப்பில் யூ டோன்ட் கெட் தட் பிக்மெண்ட். யூ ஹாவ் டு பில்ட் இட் அப் டு கெட் த பிக்மெண்ட், ஓகே. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் சே அபவுட் திஸ். பிளாக் பற்றி எனக்கு தெரியல. தே ஹாவ் பிளாக் அண்ட் பர்பிள் அண்ட் க்ரீன் நினைக்கிறேன். ப்ளூ, தே ஹாவ் 3 shades. ஐ எம் நாட் ஷோர் அபவுட் ப்ளூ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட இது வந்து பொறுத்த வரைக்கும் ஐ சே திஸ் இஸ் யூ ஹாவ் டு யூஸ் மல்டிபிள் டைம்ஸ். மேபி பிளாக் நல்லா இருக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் பிளாக் இஸ் பேசிக் கைஸ். இப்போலாம் யார் வேணால் அந்த மாதிரி ஒரு காஜல் கொண்டு வரலாம். அந்த மாதிரி எனக்கு இந்த ரெட்ராக்டபிள் பென்சிலுக்கு பதிலாக தே குட் ஹாவ் கிவன் பென்சில், யூனோ, பென்சில் மாதிரி ஷார்ப் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதுதான் இந்த டைமில் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. திஸ் யூ கேன் ஃபைண்ட் எவ்ரிவேர். அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் ரேஞ்ச் இஸ் கைண்ட் ஆஃப் காஸ்ட்லி அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இதோட சீப்பராக சேம் கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங்கில் யூ வில் கெட் ஃப்ரம் லாக்மே, ஃபேஸஸ் கனடாவில் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ், ஈவன் நைக்காவில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று. இட் இஸ் வே லெஸர் தேன் திஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். யா, தட்ஸ் அபவுட் மை திங். இது இன்னும் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். பேக்கேஜிங் வந்து நல்லா வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மேபி தே கேன் சார்ஜ் மோர். பட் ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் லைக் ஓகே அஸ் ஆஃப் நவ். மேபி ஐ வில் ட்ரை டு யூஸ் இஸ் அ லாட். அஸ் அ ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்வைப்பில் இது வரல. மல்டிபிள் டைம்ஸ் ஐ ஹாவ் டு ஸ்வைப் அ லாட். ஓகே, நான் இப்போ ஒரு போட்டு ஒரு 5 minutes ஒரு 2-3 minutes ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் திஸ். ஓகே, இது வந்து பட்ஜ் ஆகலை, செட் ஆகிடுச்சுன்னா. பட் த திங் இஸ் லைட்டாக போயிடுச்சு. யா, இட் இஸ் மூவிங் நவ். சி, இட் இஸ் மூவிங் நவ். கலர் கொஞ்சம் போயிட்டே இருக்குது. பட் பேஸ் லைட்டாக ஸ்டிக்காக இருக்குது. ஓகே, ஸோ யா, ஸோ ஸ்டே வந்து இவ்வளோ தான் கைஸ். ரொம்பலாம் ஸ்டே இல்லை. ஓகே தான் சொல்லப்போனால். கண்ணிலலாம் இது தாங்குமான்னு தெரியல. கையிலே தாங்கலை, கண்ணில் எப்படி தாங்குன்னு தெரியல. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ப்ராடக்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மஸ்காரா. ஸோ மஸ்காரோட பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. இட் இஸ் நைஸ் பேக்கேஜிங். க்ரோமில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேக்கேஜிங் மாதிரி ஒரு லக்ஸ் ஃபீல் கொடுக்குது இந்த பேக்கேஜிங். ஓப்பன் பண்ணால் யூ கேன் சி த ப்ரஷ் வாண்ட். ஓகே, ஸோ எனக்கு இந்த ப்ரஷ் வாண்ட் வந்து நார்மலாக தான் தெரியுது. ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் தெரியல. ஒரு ஸ்பெஷல் லைக் மெப்ளைனில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு வாண்ட் இருக்கும், அந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் வாண்டும் இல்லை. இட் இஸ் கைண்ட் ஆஃப் நார்மல் வாண்ட். வித்தியாசமாக அவங்க தான் கொடுத்துருக்கலாம். பட் யூனோ தட்ஸ் சேட் அபவுட் திஸ் மஸ்காரா. Pigment wise it is really nice. நல்லா அப்ளை ஆகுது. யூ கேன் சி த மஸ்காரா ஐ ஹாவ் அப்ளைட். இது எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ ஹாவ் டு வியர் இட் டு சே ஹவு லாங் லாஸ்டிங் இட் இஸ். யா, ஐ திங்க் தட்ஸ் அபவுட் திஸ் மஸ்காரா. ஆனால் ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா they have charged this mascara 800 rupees. ஸோ 800 rupeesக்கு இந்த மஸ்காரா ஓகே தான் நான் சொல்லுவேன். சேம் ஐ எம் ஃபீலிங் கைஸ். ப்ரைஸ் தான் ஐ ஃபீல் இட் இஸ் லைக் ஸோ ஹையாக தோணுது. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் திங்க் லைக் அவங்க நல்லா கொண்டு வந்திருக்கலான்னு. லைட்டாக ஒரு ஹவர் கிளாஸ் ஷேப் தெரியுது கைஸ். ஆனால் வந்து ப்ராம்ப்டாக இல்லை. அதுதான் எனக்கு அதில் வந்து ஹவர் கிளாஸ் மாதிரி தெரியுது அவங்க பிக்சரில். பட் லைட்டாக ஹவர் கிளாஸ் மாதிரி லைட்டாக இங்கே பெண்டு சென்டரில் இருக்குது. ஆனால் அது ரொம்ப பெரிய பெண்டெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க இன்னும் நல்லா கொடுத்துருக்கலான்னு தோணுது. 800 rupees 7 ml கொடுத்துருக்காங்க. டூ மச் ஆஃப் ப்ரைஸ் ஃபார் திஸ் பாயிண்ட். ஓகே ஓகே, ஐ திங்க் மாஸ்காரா பற்றி நான் பேசிட்டேன். ஸோ ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் டூ மச் ஃபார் த ப்ரைஸ் பாயிண்ட். இன்னும் நல்லா அவங்க வந்து வாண்ட் கொடுத்துருக்கலாம். பட் as of now I really like the product inside this mascara as of now. ஓரளவுக்கு you can see அந்த lashes வந்து கொடுத்துருக்கிறது.
Not sure. Maybe இது இன்னும் லென்த் கொடுக்குதா என்ன இதுன்னு பார்க்கலாம். As of now, it is okay as a mascara. Normal mascara, it's really okay. Okay. I think next is lipstick. So next பார்த்தீங்கன்னா this is the lipstick from Love etc. Packaging is like same chromeல கொடுத்துருக்காங்க and then the closure is magnetic. எப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் மேக்னெட்டிக்காக தான் இருக்கு. ஓகே, that is really nice. ஓப்பன் பண்ண இந்த மாதிரி சில்வர் பேக்கேஜிங்கில் இருக்குது and then this is how the lipstick looks. இங்கே ஐன்னு சொல்லிட்டு இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ரியலி நைஸ் ஆஃப் தெம் டு டூ சம் இம்ப்ரெஷன் ஆன் த லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக்ஸ் ஷேட் நான் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் த லிப்ஸ்டிக் ஷேட். என்னோட பாம்ப்லேயும் காமிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் த ஷேட் ஐ பாட் இன் த ஷேட் விச் இஸ் டெசர்ட் தெரப்பி. நீங்கள் வந்து இதிலே பார்த்துருப்பீங்க. I used just the same thing as a blusher நான் யூஸ் பண்ணேன். I really like the color. Formula wise it is really good as of now. எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கண்டினியூஸாக I have to wear it to say you that it is really good இல்லையான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்போ தான் சொல்ல முடியும். Let's see how they are charging. This is for 1000 rupees. 1050 rupees. I think this is okay. 1050 rupeesக்கு not bad. Fancy packaging-ஆக இருக்குது. Maybe packaging and the formulation they have mentioned in the website அதனால் கூட இருக்கலாம். பிகாஸ் அந்த ஃபார்முலேஷன் வந்து எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு அதை பற்றி பெரிய ஐடியா கிடையாது. பட் இட் இஸ் ரியலி நைஸ். கலர் ரேஞ்ச் they have lot of color range that is also nice. Yeah, I think the lipstick is really nice for this packaging and then color. எனக்கு அந்த இதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே தான். மோஸ்ட் ஆஃப் த லிப்ஸ்டிக்ஸ் ஆர் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு 800 to 1000 rupeesல தான் நிறைய இப்போலாம் வருது. அண்ட் ஆல்சோ லிப்ஸ்டிக் வந்து நான் அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. ஸ்மட்ச் ப்ரூஃபான்னு பார்ப்போம். நோ, இட் இஸ் நாட் ஸ்மட்ச் ப்ரூஃப். லிப்ஸ்டிக் நல்லா பிளண்ட் ஆயிடுச்சு கைஸ். ரொம்ப நேரம் ஆச்சு நான் லிப்ஸ்டிக் போட்டிங்க. அந்த புல்லட் லிப்ஸ்டிக் சொல்கிறேன். ஸ்மட்ச் ஆயிடுச்சு இது. இட் இஸ் நாட் அ ஸ்மட்ச் ப்ரூஃப் ஒன். Okay, note the point. As of now, this is okay for me. I really like the color. Okay, yeah. Next வந்து லிப் கிளாஸ். ஸோ லிப் கிளாஸ் வந்து பேக்கேஜிங் இந்த மாதிரி இருக்குது. ஸோ சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அந்த ஏன் சில்வர் கலர் கொடுத்தாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்ட் இஸ் லைக் பர்பிள் பேஸ்டாக இருக்குது. பர்பிள்லேயே அவங்க குரோமில் கொடுத்துருக்கலாம். ஐ டோன்ட் நோ வை தே கிவ் திஸ் சில்வர்னு எனக்கு தெரியல. நல்லா ஒரு பிக் பாட்டில். ஓகே, டோஃபோ டாப்லெட் நல்லா பிக்காக இருக்குது. The thing is, this is really nice lip gloss. Nothing special about lip glosses. இதில் என்ன அப்படின்னா கலர் ரொம்ப இன்டென்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஐ டோன்ட் நோ, சம்டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது நல்லா இருக்காது. எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தோணுச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஓகே, ஐ ஃபெல் லைக் தட். நீங்கள் அதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி எடுக்கிறீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் சம்திங். யூ ஜஸ்ட் டேக் சம் அவுட் ஆஃப் இட். அதெல்லாம் கம்மியாக கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு வாண்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதுலேருந்து நீங்கள் வேணும் திருப்பி எடுத்துக்கோங்க லைட்டாக. ஏன்னா அவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ திஸ் கலர்ஸ் டூ வேம்பி. இப்போ நான் போட்டிருக்கேன்ல இதே மாதிரி தான் இந்த ஷேடு இருக்குது. க்ளாஸியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. தட்ஸ் அபவுட் திஸ் லிப் கிளாஸ். அண்ட் ஆல்சோ ஹவு மச் தே ஆர் சார்ஜிங் இட் இஸ். ஓகே, தே ஆர் சார்ஜிங் 800 rupees ஃபார் திஸ் லிப் கிளாஸ். 5.5 grams போட்டிருக்காங்க. யா, ஐ திங்க் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் லிப் கிளாஸ் தான் சொல்லுவேன். இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக லிப் கிளாஸ் இப்போலாம் யாரும் போடுறதில்ல. லக்ஸ் பிராண்ட்ஸில் மட்டும் தான் பீப்புள் ஆர் டூயிங் இட். பட் இங்கே வந்து ஐ திங்க் திஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ். இப்போ இந்தியாவில் வந்து பீப்புள் டென் டு எக்ஸ்பெக்ட் ப்ரைஸ் லெஸ்ஸாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ தெர் இஸ் லாட் ஆஃப் காம்படிஷன் ஹியர் இன் இந்தியா விச் இஸ் வே லெஸர் தேன் திஸ் ப்ரைஸ் பாயிண்ட் அண்ட் ஆர் குட். நல்லாவும் இருக்குது. அந்த ஒரு இதனால ஐ ஃபீல் திஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ் ஃபார் திஸ் லிப் கிளாஸ்ன்னு நான் சொல்லுவேன். 800 rupees இஸ் எக்ஸ்பென்சிவ். அஸ் ஆஃப் நவ் தே ஹேவ் ஆஃபர்ஸ் இருக்கும்போது 680 rupees கூட எக்ஸ்பென்சிவாக தான் எனக்கு தெரியுது. 680 இஸ் எக்ஸ்பென்சிவ் ஒன்லி. தே ஷுட் சார்ஜ் அட்லீஸ்ட் 300, மேபி 300, சம்திங் லைக் தட் தே ஷுட் டூ. கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஐ ஃபீல். அண்ட் தே ஹேவ் கிவன் ஒன்லி 3 colors. மற்ற 2 color நீங்கள் சூஸ் பண்ணுங்க. இஃப் யூ டோன்ட் லைக் த வேம்பி கலர்னா மாவ் இஸ் நாட் ஃபார் யூ கைஸ். ரொம்ப வேம்பியாக கலர் இந்த கலர் இருக்குது. ட்ரை அதர் 2 colors ஓகே இஃப் யூ வாண்ட் டு கெட் ஃப்ரம் திஸ் பிராண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் லிக்விட் லிப்ஸ்டிக். திஸ் இஸ் த லிக்விட் லிப்ஸ்டிக்கோட பேக்கேஜிங். சேம் சில்வர் கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங். ஐ டோன்ட் நோ, சேம் திங் கைஸ்.
பர்பிள்லேயே கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரியே கொடுத்துருந்துருக்கலாம். பிகாஸ் அவங்க பிராண்ட் கலர் ஃபுல் இந்த மாதிரி பண்ணுறதுனால இதுக்கும் அப்படியே கொடுத்துருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ வை தே ஹவ் கிவன் சில்வர். பாட்டில்லாம் நல்லா தான் இருக்குது, எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. வாண்டும் நல்லா இருக்குது, லிப்ஸ்டிக்கும் சூப்பராக இருக்குது, நல்லா அப்ளை ஆகிருக்கு. இதில் எனக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. ஐ ரியலி லைக் இட். லெட்ஸ் see the price point for this lipstick, which is 900 rupees. I think okay for 900 rupees. ரொம்ப காஸ்ட்லியாக தெரியல, பட் ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு தான் சொல்லலாம். we can buy it if it is 900 rupees. பட் ஷேட் ரேஞ்ச் வந்து they should give more. ஓகே, ஸோ இந்த ஷேட் ரேஞ்ச்லாம் எல்லா லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஷேட் ரேஞ்ச் தான் கைஸ் ஐஸ் வந்து கிராப் பண்ணும் எப்போவுமே. ஸோ சேம் ஷேட் ரேஞ்ச் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. கைண்ட் ஆஃப் எனக்கு நான் இதை பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் எல்லாமே என்னடா பிங்க் ஷேட்ஸாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. மேபி அவங்க இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்னு தோணுது. எல்லாமே கைண்ட் ஆஃப் பிங்க் மாதிரி தான் தெரியுது எனக்கு. பிங்க் கைண்ட் ஆஃப் ஷேட் ரேஞ்ச் தான் இருக்குதுன்னு தோணுது. நான் வாங்கின ஷேட் வந்து ப்ரௌனி சண்டே. ஐ தாட் திஸ் வுட் பி மாவியாக இருக்குன்னு. மாவி மாதிரி தான் இருக்குது. கைண்ட் ஆஃப் ரொம்ப பர்பிள் பேஸ்ட் மாவி, ரொம்பவும் டார்க்காக இருக்குது. அது ஒன்று தோணுச்சு. எனக்கு எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸ்மச் ப்ரூஃப்னு போட்டிருக்காங்க. ஆமாம், ஸ்மச் பண்ணி பார்க்கலாம். ஸ்மச் ப்ரூஃப் தான், ஆனால் ஸ்மச் ஆகுது கைஸ். see, you can literally see it's smudged now. ஸோ ரொம்ப நேரமாக இந்த லிப்ஸ்டிக் என்கிட்ட இருக்குது. பேசிக்கலி அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ரொம்ப நேரமாக இது இருக்குது. அவங்க ஸ்மச் ப்ரூஃப்னு போட்டிருக்காங்க. லிட்ரலி இட்ஸ் ஸ்மச்ட் அவே. நீங்கள் லிப்ஸை வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் லிப்ஸை வந்து இப்படி வாட் டு சே ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்னு பார்க்கும்போது நோ ட்ரான்ஸ்ஃபர், இமிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸ்மச் ப்ரூஃப் இட்ஸ் கைண்ட் ஆஃப் யூ ஸ்மஜ் இட் லைக் திஸ். அது அவங்க கொடுத்துருக்கக்கூடாது. இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மஜிங். டோட்டலி ஸ்மஜ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகிடுச்சு. நான் செகண்ட் டைம் போட்டிருக்கேன். திஸ் இஸ் நாட் அ ஸ்மஜ் ப்ரூஃப். ஓகே, ஸோ நான் ட்ரையிங் அண்ட் ஸ்மூத் அண்ட் ஈஸி அப்ளிகேஷன் வைஸ் இட்ஸ் ரியலி குட். இன்டென்ஸ் பிக்மெண்ட், இட் இஸ் ரியலி நைஸ். ஃபுல் கவரேஜ் இன் ஒன் ஸ்வீப், அதெல்லாம் ஓகே. வெயிட்லெஸ் ஃபீல்லாம் ஓகே. ட்ரையிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் ட்ரையிங் யூ கேன் சி இட் இஸ் மேட் அண்ட் லைட்டாக ட்ரை ஆகுது. ரொம்ப என் லிப்ஸு ட்ரை ஆகி அந்த மாதிரி ஃபீல் வரலை. ஓரளவுக்கு ஓகே, அக்செப்டபுளாக தான் இருக்குது இந்த மேட் லிப்ஸ்டிக். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் லிப்ஸ்டிக். ஓகே, I tell you, you can get this lipstick. It is really nice if you want something to buy. Also, liquid lipstick நல்லா இருந்துச்சு. ஷேட் வெரைட்டி I don't know how it is going to be. நீங்கள் வந்து யாராவது நிறையா பண்ணாங்கன்னா மேபி யூ ட்ரை. இப்போதைக்கு ஷேடு ஒன்று இது மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். இது இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஷேட் பிடிச்சிச்சுன்னா யூ கேன் கெட் இட். மற்ற ஷேட்ஸில் யூ ஹாவ் டு see some other review if people are doingனா கண்டிப்பாக அதை பார்த்து வாங்க. இல்லைன்னா if you get the chance to see Nykaa stores இது அவைலபிளாக இருக்கான்னு தெரியல. மேபி they will soon launch Nykaa stores as well. Since it is an Indian brand, they might do that. அது and also I really like this lip balm as of now. Mascara as of now it's okay. ஃபெல் டிப் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. காஜலும் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு தோணுச்சு. ஓகே, அண்ட் ஆல்சோ ஐஷேடோ பேலட்ஸ் கைண்ட் ஆஃப் சீம் டு பி எக்ஸ்பென்சிவ். நான் இது எல்லாமே ஆர்டர் பண்ணும்போது ஐஷேடோ பேலட்ஸ் எனக்கு வந்து 1000 rupees தான் வந்துச்சு. ஐ ஃபெல் 1000 rupees இஸ் ஓகே ஃபார் திஸ் ஐஷேடோ பேலட்ஸ். ரியலி 1000 rupees வந்து ஓகே. 1500 இஸ் டூ மச்ன்னு தோணுச்சு எனக்கு. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். யா, உங்களுக்கு வேணும்னா ஐ திங்க் யூ ஷுட் டெஃபினெட்லி ட்ரை திஸ் Bronze Voyage. திஸ் இஸ் ரியலி நைஸ் டு டெய்லி வியர் பண்ணுறதுக்கு. இது நல்லா இருக்குது. ஐ ரெக்கமெண்ட் திஸ் பேலட் தேன் அதர் டூ. ஓகே, இது நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஷிம்மரிங்காகவும் இருக்குது, நல்லாவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் ட்ரை திஸ். பட் இந்த மிடில் ரோ இட் இஸ் நாட் கிரேட். ஐ செல்ட் ஆல்ரெடி ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் வாட் டு சே glitter eyeshadows like this way. எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு இது பிடிச்சிச்சுன்னா டெஃபினெட்லி யூ கேன் கெட் இட். பட் எனக்கு பிடிக்கல. ஐ வுட் சே நோ ஃபார் திஸ் ரோ அலோன். மற்றதெல்லாம் கூட நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு. ஓகே, யா, ஸோ தட்ஸ் அபவுட் ஐஷேடோ பேலட். யூ கோ அண்ட் கெட் ஒன்லி திஸ் as of now. இதை ட்ரை பண்ணுங்கள். மற்ற ரெண்டும் வந்து ஓகே. பிங்க் அவுட் த பார்ட் இஸ் டூ ஓகே தான், ரொம்பலாம் இல்லை. இது கூட நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் யூனோ கோ அண்ட் பை எவ்ரி திங் இன் ஆஃபரில் வாங்குங்க. டெஃபினெட்லி தே ஹேவ் சம் லான்ச் ஆஃபர் இன் தேர் வெப்சைட். ஸோ ஐ திங்க் ப்ராடக்ட்ஸ்லாம்
சொல்லப்போனால் திஸ் இஸ் ஓகே. பட் இன்னும் நல்லா அவங்க பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைனலாக அதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அனன்யா பிர்லா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு அந்த பிர்லா ஃபேமிலியிலேருந்து வராங்க. பெரிய கம்பெனி அண்ட் தே ஓன் ஹியூஜ் பிஸ்னஸ். ஓகே, தே ஹாவ் அ லாட் ஆஃப் பேக்ரவுண்ட். ஈஸியாக தே கேன் டூ திங்ஸ். ஓகே, பட் இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன பிராண்ட்ஸும் தே ஆர் டூயிங் ஸோ குட். நல்லா ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஐ ஃபீல் தே ஷுட் டூ மோர்ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் பண்ணுறேன். புது பிராண்ட் லான்ச் பற்றி நான் பேசுகிறேன். திஸ் இஸ் ஹவு ஐ ஃபீல் ஃபார் அபவுட் திஸ் பிராண்ட். அஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் குட், ஓகே ஃபார் அ ஸ்டார்ட், பட் தே ஷுட் டூ மோர். ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ஹோப்ஃபுல்லி யூ லைக் திஸ். ஸோ உங்களுக்கு நான் பண்ண இந்த ஸ்வாட்சஸ் அண்ட் டெமோவில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் என்ன வாங்கலான்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.